வேணாம்மா உங்களை மாதிரி தான் நாங்களும் அப்படிங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்து இப்போ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எல்லாரும் இருக்கிறத பார்த்து நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் எல்லா பிரச்சனையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்துருக்கீங்க பண்ண பாருங்கள், நீங்களே எல்லாத்தையும் ரெடியாக வெளியே வந்துருக்கீங்க மேடம். லட்சமாக தோற்றுருக்கோம் மேடம். இருக்குமா கல்கிக்கா இவளுக்கு செய்வீங்களேன்னு எனக்கு லேக்ஸில் போகும் சார் எல்லாம். என் டாக்டர் வந்து அப்போ சின்ன பொண்ணு 2வது இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறது. அவளை வந்து சன்னியாசி ஆக்கிடு பிரச்சனை எல்லாரும். சன்னியாசியா என்ன மேடம்? ஃப்ரீ லேபர் வேற ஒன்றும் இல்லை, ஃப்ரீ லேபர் இங்கே இருக்கட்டும் வேலை செய்யட்டும். அதுலேருந்து அவளை அந்த மீட்டிங்லேருந்து அவளை என் சிஸ்டர் இருந்தாங்க அப்போ பெரியக்கா, அவளை கூட்டிகிட்டு வெளியில் ஓடி வந்துட்டோம். இப்போ கூட மேடம் என்ன அப்பா என்ன வயசு அந்த பொண்ணுக்கு? நீங்கள் கேட்குறதுனால அவளுக்கு இப்போ அப்போ வந்து ஒரு 10-11 வயசு இருக்கும். மை காட், சின்ன பொண்ணு. கல்கியா? கல்கி சார். ஆமாம் சார். So you know how all people working there, madam? Free labor. நீங்கள் சொல்கிறீங்க வாலண்டியர்ஸ்ட்டு அந்த மேடம் சொன்னாங்க. Free labor, madam. Free labor. Oh my God. மொட்டை அடிச்சிருவாங்க, சாப்பிட்டு போடுவாங்க, அப்படியே டியூன் பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் குரு சேவை பண்ணணும், குரு சேவை பண்ணணும். உட்காரமாவே ஒரு சில என்ன சொல்கிறது அந்த இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. யாரையாவது பார்த்தா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவா. ஏதோ ஒன்று கிளாரிவாயன்ஸ் வந்தது. அப்புறம் நான் வந்து கோவிலுக்கு போய் வேண்டினேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நம்ம போகிறோம், அவளுக்கு கிளாரிவாயன்ஸும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், வீடை மாற்றிட்டு நாங்கள் இன்னொரு இடத்துல வந்து வேண்டாம். எங்கே இருக்க பொண்ணு? பொண்ணு எங்கே இருக்கு? இப்போது கல்யாணம் ஆகி குழந்தை எங்கே இருக்காங்க? இப்போ மடிப்பக்கத்தில் இருக்காங்க. நாளைக்கு வர சொல்லுங்க மேடம். அவள் வந்து மேடம் இதெல்லாம் வந்து மேடம் இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு. இந்த பிறவியில் அவங்க அந்த கிஃப்ட்டை பாய்க்கணும், ஆல்ரெடி வேஸ்ட் மேடம். they must use the gift by God given. ஏன்னா தப்பான போய் மாட்டிக்கூடாது. இந்த குருஜிலாம் பிடிச்சி வச்சுக்குவாங்க மேடம், பிடிச்சி வச்சுக்க எனக்கு பிகாஸ் அவங்களுக்குலாம் தெரியாது. இவங்க மூலியமாக தான் ஆன்சர் கொடுப்பானுங்க. இந்த கிளே பாயிண்ட் மூலியமாக தான் they don't know என்ன குருஜி சார் இவங்க வச்சுக்கிட்டு நீ சொல்லுமா அப்படியே அவங்க சொல்லுவாங்க. they are the one behind them giving all of the, they have the power, they have mesmerized, they become the point. இதான் நடக்கும் மேடம், வேறு ஒன்றும் நடக்காது. அவள் என்ன பண்ணுறதுன்னா இப்போ இந்த இது வந்து நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். அவளை நான் மீட் பண்ண முடியல. ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் காரில் போகும்போது அவள் பாட்டும் கேட்டுட்டு அஃபர்மேஷன்ஸும் படிச்சுட்டு இருக்கா. அவள் சொன்னால் அவருக்கு விருப்பம் இல்லை இதில் என்ன அப்படின்னு கேட்டால் கூட பரவாயில்ல நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேடம் ஒரு 10-30 சொல்லுவேன். ரிமோட் ஒரு 2 மீட்டாக போயிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம என்ன வீட்டுக்கு அது தெரியாமல் வரதாங்க. நாளைக்கு லீவு மேடம், தமிழ்நாடு கூட லீவு மேடம். இல்லை சார், வீட்டில் தெரியாமல் சார் தெரியாமல் லீவு இல்லாமல் ஒர்க்கிங் டேனா பிரச்சனை. 7 மணிக்கு மெயின் ரிமோட் இருக்குது நாளைக்கு 11 மணிக்கு வந்தாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் 2 மணிக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஏன்னா சார் ரிமோட் உட்காந்துட்டாங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிடும். மெயின் அதுதான் மேடம். 12 மணிக்கு ஆகும். ஒரு மணி 11 மணிக்கெலாம் வந்துடும். அதுவும் 12 மணி டக்குன்னு சார் எப்போ முடிப்பாங்க. சரி மேடம்.